friends, welcome to my channel. நான் இன்னைக்கு சுவையான பானிபூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அதுக்கு தேவையானது ஒரு கப் ரவை எடுத்துர்க்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். நீங்க அத வேண்டாம் அப்படினா மைதா மாவு கூட சேர்த்திக்கலாம். அதுக்கு அப்புறம் உப்பு எடுத்துர்க்கேன். உப்பு தேவையான அளவு எவ்வளவுக்கோ நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு எடுத்துர்க்கேன். அது கூட அது பிசையிறதுக்கு தேவையான தண்ணீர் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்ட்னா நம்ம கை வச்சா அதில் விரல் பதியணும். இப்போ அடுத்து அந்த மாவுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ஒரு சின்ன மூடி இருக்குது இல்லைங்களா, நம்ம டப்பா மூடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி குட்டியாக ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி அந்த 2 இன்ச்சு மூடி எடுத்து நான் இதில் சின்ன சின்ன பூரியாக செஞ்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் எடுத்து இது மாதிரி அழுத்தினோன்னா நம்மளுக்கு பூரியெல்லாம் கிடச்சிரும் சின்ன சின்னதாக. எனக்குங்க 7 பூரி கிடச்சிருக்குங்க. இப்போ அடுத்தது இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம சின்ன சின்னதாக செஞ்ச பூரியை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம செஞ்ச உடனே பொரிச்சோன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூரி நல்லா உப்பி வரும், கடையில் வாங்குற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இன்றைக்கி 60 பூரி வந்திருக்கு. இப்போ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது நம்ம பானி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பேரிச்சப்பழம் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ரெண்டையுமே வறுத்து போட்டிருக்கேன். அது கூட லைட்டாக கொஞ்சமாக வறுத்த சீரகம் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. இது கூட நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 6 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். அதையும் லைட்டாக ஹீட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்து ஊற்றிருக்கேன். நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. அடுத்தது கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடயே நான் கொஞ்சமாக பிளாக் சால்ட் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் 6 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அது கூட காலையிலேயே ஊற வச்ச பச்சை பட்டாணி, அதையும் வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். அது கூட உப்பு தேவையான அளவு, அப்புறம் சாட் மசாலா 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சாட் மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் கூட பிழிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக போட்டுக்கிட்டேன். இது கூட மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கலந்து நம்ம பூரியில் உள்ளார ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சில பூரியெல்லாம் தட்டையாக இருக்கும் இல்லைங்களா, உப்பாமல், அதை எப்படி சர்வ் பண்ணணுன்னா, அதில் கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங் வச்சு அது மேலே 1 பிஞ்ச் கரம் மசாலாவும் 1 பிஞ்ச் சாட் மசாலாவும் தூவி விட்டு அப்படியே சர்வ் பண்ணோன்னா அது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.